ஒரு ஹாஸ்டல், ஒரு லாக்டு ரூம், ஒரு ஸ்டூடெண்ட்டோட மரணம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? டெய்லி நைட்டு அந்த ரூமில் இருந்து யாரோ சேர் நகர்த்துற சத்தம், அப்புறம் அழுகிற சத்தம். இன்னும் கொஞ்சம் போனால் கண்ணாடியில் யாரோ நிற்கிற மாதிரி நிழல். இது ஒரு கதை இல்லை, அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தவங்களே சொன்ன ரியல் இன்சிடெண்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பழைய லேடிஸ் ஹாஸ்டலில் நடந்ததாக சொல்லப்படுற மிகவும் டிஸ்டர்பிங்கான ஒரு சம்பவத்தை பற்றி தான். இந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டில் நான் சொல்ல போகிற சிசிடிவி இன்சிடெண்ட் உண்மையாகவே உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுறது ஒரு பழைய காலேஜ் கேம்பஸ்க்கு பக்கத்தில் இருந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டலில் தான். வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு சாதாரண பில்டிங் மாதிரி தான் இருக்கும். 3 ஃப்ளோர்ஸ், நேரோ காரிடார், பழைய டியூப்லைட். நைட் ஆனதும் ஃபுல் சைலண்ட். ஆனால் அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு டார்க் பாஸ்ட் இருந்தது. சுமார் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தங்கியிருந்த ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், இந்த பேர் மாற்றி சொல்லப்பட்டது நிவேதா. அவள் மிகவும் சைலண்ட்டான மற்றும் டீசெண்டான ஸ்டூடெண்ட். அதிகமாக யார் கூடயும் பேச மாட்டாள். ஆனால் எக்ஸாம் டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாள். ஒரு நாள் இரவு அவள் தங்கியிருந்த ரூம் 217 திடீர்னு பார்த்தா அவள் இறந்து கிடந்தா. அது ஒஃபிஷியலாக சூசைட்னு கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹாஸ்டலில் இருந்த பல ஸ்டூடெண்ட்ஸும் ஆனால் சொன்னதே வேறு. அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் ரூம் நம்பர் 217 ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ் கேட்க ஆரம்பித்தது. முதல்ல இரவு 2 மணிக்கு அப்புறம் யாரும் இல்லாத காரிடாரில் ஸ்லிப்பர் வாக் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் ஸ்ட்ரெயிட்டாக ரூம் நம்பர் 217 டோர் முன்னாடி வந்து நின்று ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே யாரோ சேரை தரையில் அசைக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். முதல்ல எல்லாரும் இதை ப்ராங்க்னு நினச்சாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ரூம் அப்போவே லாக் ஆகி தான் இருந்தது. அதுக்கான கீ வார்டன் கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஒரு நாள் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு லேட்டாக ரூமுக்கு போகும்போது காரிடர் எண்டில் யாரோ ஒயிட் சால்வார் போட்டு நின்ன மாதிரி இருந்தது. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம்னு நினச்சி ஹலோ யாருன்னு கேட்டான். அவள் ஸ்லோவாக தலையை திருப்பி, ஆனால் முகம் மட்டும் தெரியல. முடி முழுக்க ஃபேஸ் கவர் பண்ணியிருந்தா. அடுத்த செகண்டில் டியூப்லைட் பிளிங்க் ஆயிடுச்சு. லைட் ஸ்டேபிள் ஆனதும் அந்த ஃபிகர் அங்கேயே இல்லை. அவள் நின்னது ரூம் நம்பர் 217 முன்னாடி. இந்த ஹாஸ்டல் ஸ்டோரியிலேயே பல பேர் சொன்னது அந்த மிரர் இன்சிடெண்ட் பற்றி தான். ஒரு ரூமில் 3 கேர்ள்ஸ் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு 2:15 அவங்களில் ஒருத்தி வாஷ்ரூமுக்கு போகிறாள். அவள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மிரரில் பார்த்தா அவளுக்கு பின்னாடி வாஷ்ரூம் டோருக்கு பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவள் அதிர்ச்சியில் உடனே திருப்பி பார்த்தா, ஆனால் அங்கே யாருமே இல்லை. மீண்டும் மிரரில் பார்த்தா அந்த சேம் ஃபிகர் இன்னும் அங்கேயே தான் நிற்கிது. இந்த தடவை அவளோட ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்ச மாதிரி. கண்ணு மட்டும் நேராக அவளை பார்த்துட்டு இருந்தது. அடுத்த செகண்ட் வாஷ்ரூம் லைட் ஆஃப்.
ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு லேட் நைட்டில் ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துகிட்டே இருந்தது. கால் அட்டன் பண்ணால் முதல்ல ஒரு சைலன்ஸ், அப்புறம் ஒரு பொண்ணு மெதுவாக அழற சத்தம். சில பேருக்கு அந்த வாய்ஸ் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் பண்ணுது, என் ரூமுக்கு யாரும் வராதீங்க. அதுக்கப்புறம் கால் கட் ஆகிடும். அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, கால் டீட்டெயில்ஸ் செக் பண்ணும்போது த நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு காட்டியிருக்கு. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பரவற ஜஸ்ட் டாக்குன்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு ஓல்டு வார்டர் ரிட்டர்ன் ஆகும்போது பல பேர்கிட்ட ஒரு ஷாக்கிங் விஷயம் சொன்னாங்க. நிவேதா இறந்த இரவு ஹாஸ்டல் மெயின் ரெஜிஸ்டரில் அவள் ரூம் என்ட்ரி 9:15 PM இருந்துச்சு. ஆனால் நைட் டியூட்டி வாட்ச்மேன் சொன்னபடி 11:40 PM அவளை ஹாஸ்டல் டெரஸ் சைடில் பார்த்தாராம். அப்படின்னா 9:15 ரூமுக்கு போனவ 11:40 டெரஸில் எப்படி வந்தா? அதுவும் வேர்ஸ்ட் என்னன்னா, அந்த வாட்ச்மேன் அப்புறம் சொன்னது, நான் பார்த்தது அவள் தானா இல்லை வேற யாரா, இன்னும் யாருக்கும் தெரியல. ஆனால் எல்லாத்தையும் விட டெரிஃபைங் இன்சிடெண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜிலேருந்து கிடச்சிது. ஒரு மாதம் கழித்து ஹாஸ்டல் காரிடரில் கேமரா இன்ஸ்டால் பண்ணாங்க. முதல்ல எதுவுமே கேப்சர் ஆகலை. ஆனால் ஒரு நாள் காலையில் செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது 2:15 காரிடர் கேமராவில் ஏதோ ஒரு ஷேடோ ஃபிகர் ரூம் நம்பர் 217 முன்னாடி வந்து நிற்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. டோர் லாக். அந்த ஃபிகர் அங்கே 8 செகண்ட்ஸ் நிற்குது. அப்புறம் டோர் ஓப்பன் ஆகாமலே அது உள்ளே போகிற மாதிரி தெரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அந்த ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிடுச்சு. சிஸ்டம் எரர்னு சொன்னாங்க. ஆனால் அதை பார்த்து செக்யூரிட்டி ஸ்டாஃபில் ஒருத்தர் அடுத்த வாரமே அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த ரூமை பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த ஃப்ளோரில் தங்குற சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது, நைட்டு 2:15 காரிடரில் யாரோ மெதுவாக நடக்கிற சத்தம் கேட்கும். சில சமயம் ரூம் நம்பர் 217 டோர் கீழே இருந்து லைட் வெளிச்சம் தெரியும். ஆனால் அந்த ரூமுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனே கிடையாது. இந்த ஹாண்டட் ஹாஸ்டல் ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையாகவே பேரநார்மல் ஆக்டிவிட்டியா இல்லை யாரோ சொன்ன டார்க் ரூமரா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.